ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நேற்று திருவள்ளுவர் காவி உடை அணிந்த புகைப்படம் ஒன்றை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய செய்தியில சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடுமையான கண்டனங்கள் வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டாரு. அதை டிலீட் பண்ணிட்டாரு. உலக தாய்மொழி தினத்தை ஒட்டி எதிர்கட்சி தலைவர் போட்ட எக்ஸ் பக்கத்துல போட்ட வாழ்த்து செய்தி அது. அதுல அந்த அட்மின் போட்டிருக்கணும், அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவர் தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அதுக்கு பொறுப்பேற்று அதை நீக்கிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? சரியான அட்மினிஸ்ட்ரேட்டர் போட வேண்டியது இவர் பொறுப்பு தான். அதனால அட்மினிஸ்ட்ரேட்டர் தவறு செய்தா அது இவருடைய தவறு தான். இதுல மாநிலங்கள் விட ஒன்றிய அரசுல என்னன்னா, அமைச்சருடைய தனிச்செயலர் இருக்காருல்ல, அவர் ஃபைல்ல மினிஸ்டர் ஹேஸ் டைரக்டட் தி ஃபாலோயிங் அப்படின்னு எழுதிட்டாருன்னா, நாளைக்கு மினிஸ்டர் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னு தப்பிக்க முடியாது. அவர் தான் தனிச்செயலர் சூஸ் பண்ணாரு. அவர் எழுதினாருன்னா அதுதான் மந்திரி சொன்னதுதான், அப்படித்தான் ஆகும். அது மாதிரி தான் இருக்கும். இது பாஜக மேல ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட சங் பரிவார் சேவகராகவே அவர் மாறிட்டாரு. அவங்கள மாதிரியே காவிச்சாயம் பூசுறாரு அப்படின்னு எல்லாம் கனிமொழி எம்பி, செல்வ பெருந்தகை எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எந்த ஆதாரமும் இல்லாமலே இவர் நிறைய குற்றச்சாட்டுகளை திமுக மேல வாரி வாரி அடிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சா விடுவாங்களா? இது அவங்க டைம். இன்னைக்கு அவர் பேசும்போது கட்சியில கேட்டேன் 9 லட்சம் பேருக்கு நாங்க சாப்பாடு கொடுத்தோம், டிஎம்கே கொடுத்ததா ஒருத்தருக்காவது அப்படின்னு கேக்குறாரு. டிஎம்கே காலையில ஸ்டூடெண்ட்ஸுக்கு 11 லட்சம் பேருக்கு மேல காலை உணவு கொடுக்குறாங்களே, அது ஒரு தெரியாதா? என்ன அரசியல் இதெல்லாம்? எதை வேணாலும் பேசலாம் அரசியலுக்காகன்னு சொல்லி இருக்கக்கூடாது. திமுக செய்த தவறுகளை சுட்டி காட்டுங்க. அவங்க செஞ்ச நல்லது அவங்க செய்யவே இல்லைன்னு பேசினா என்ன அர்த்தம்? அப்படித்தான் அரசியல் போயிருக்கு. காலை உணவை நாங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சார். அவருக்கு தெரியாமல்லாம் இல்ல, ஏற்கனவே சொன்னாங்க. இப்ப அது சிஸ்டமேட்டிக்கா ஒழுங்கா நடக்குது அப்படின்ன உடனே அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை கண்டுக்காம தள்ளி போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இதுல திருமாவளவன் சொல்றாரு, பாஜகவினுடைய பிடிக்குள்ள போயிடுச்சு, அவங்கதான் அதிமுக கட்டுப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு, மெல்ல மெல்ல காவியமயம் ஆயிட்டு இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதற்கு சான்றாகத்தான் இந்த திருவள்ளுவர் காவி படத்தோட அவர் போடுறதும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஈவேரா பாசறையில தோன்றிய இயக்கம் அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லார் தலைமையிலையும் இயங்கிய ஒரு திராவிட இயக்கம் இன்னைக்கு சங் பரிவார் பிடிக்குள்ள சிக்கி இருக்கிறது கவலை அளிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஜெயலலிதா இதுக்கு ராமர் கோவில் கட்டுறதுக்கு இங்க இருந்து ஆள் அனுப்புனவங்க. அவங்களுக்கு போய் எப்படி திருமாவளவன் இவங்க அந்த திராவிட கொள்கையில் நம்பிக்கை உள்ளவன் சொல்றாரு. எம்ஜிஆரே அவர் முதல்ல திராவிட கொள்கையில் நம்பிக்கை உள்ளவரா 77 to 79 காட்டிக்கல. அதுக்கப்புறம் நேர்ந்து அந்த இப்போ பொருளாதார அடிப்படையில் எல்லாருக்கும் இது ரிசர்வேஷன் சொல்லி கொண்டு வந்தாரு. அவருக்கு விவரம் தெரியாது, சுத்தி உள்ளவங்க சொன்னதை கேட்டு அதை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் தான் பதவியை வச்சிருக்க போறாரு அப்படின்னு நினைச்சு திமுகவில் இருந்த பழம்பெரும் திராவிட தலைவர்கள்லாம் தங்களுடைய அரசியல் வாழ்வு அசமிக்க கூடாதுன்னு சொல்லி ஏடிஎம்கே பக்கம் வந்தாங்க. ராஜாராம் வந்தாரு, நாஞ்சில் மாறன் வந்தாரு, மாதவன் கூட வந்தாரு, நெடுஞ்செழியன், இவங்க எல்லாருமே வந்தாங்க. அவங்க ஒரு இதில் தீவிரம் இருந்தாங்க. தங்களுடைய அரசியல் வாழ்வு அசமிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க எந்த அரசியல் கோட்பாட்டுல இருந்தாங்க அந்த அரசியல் கோட்பாட்டுல இருந்து மாறல. அவங்க எம்ஜிஆருக்கு சொல்லி கொடுத்தாங்க, இது மாதிரிலாம் நீங்க அரசியல் பண்ண முடியாதீங்க, இப்போ இது ஏழை எளியவரை புறந்தள்ளிட்டு ஒரு அரசியல் பண்ண முடியாதுன்னு எம்ஜிஆர் காட்டுத ட்ரிஃப்ட். சரி, நம்ம தவறு பண்ணிட்டோம்னு சொல்லி அவர் அந்த தவறு மாத்திக்கிட்டாரு. இப்போ இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி எம்ஜிஆருக்கு பெரிய திராவிட சிந்தனை, திராவிட இயக்கத்துல ஆழமான புரிந்துணர்வு இதெல்லாம் இருந்ததா நான் நினைக்கல. அது இருந்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு தான் இருந்தது. அவங்க அவங்கள தலைவர் மட்டத்துல கூட சில தவறுகள் நடந்தது. ஆனால் இந்த அடிப்படை அம்சத்துல இருந்து அவங்க விலை நிக்கல. அன்னைக்கு விலை நிக்கல, இன்னைக்கு விலை நிக்கல. ஜெயலலிதா காலத்துல அவங்க
ஷி வாஸ் அ சர்வைவல் பர்சன். அவங்க எல்லா பூஜையும் புனஸ்காரம்லாம் பண்ணுவாங்க. அடுத்து அண்ணா நாமம் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. இதுக்கு எல்டிடி காப்பாத்துறதுக்கு, ஈழத்தை கொண்டு வருவதற்கு ராணுவத்தை அனுப்புவேன்னு சொன்னாங்க. ராணுவத்து மேல கண்ட்ரோலே கிடையாது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட். ராணுவத்தை அனுப்புவேன்னு சொன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை மறந்துட்டாங்க. இது மாதிரி பல நிகழ்வுகள் நம்ம சொல்ல முடியும். ஆனா அவங்க 2 பேரும், எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேரும் வந்து தே அண்டர்ஸ்டுட் த பல்ஸ் ஆஃப் தி பீப்புள். மக்களின் நாடி துடிப்பை அறிந்திருந்தார்கள். அப்ப தங்களுடைய அரசியல் வாழ்வு வந்து சிரமமா இருக்கணும் அப்படின்னா அந்த நாடி துடிப்புக்கு மீறி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. கலைஞரே வந்து 2 தவறுகள் கலைஞர் வந்து பண்ணார். 2 பெரிய தவறுகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து இவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை டிஸ்மிஸ் பண்ற, அது சரி ஆர்டிகல் 356 ஆர்டிகல் 356 ஆமா 356 பயன்படுத்தி எம்ஜிஆர் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணும் போது கலைஞர் அதை எதிர்த்திருக்கணும். ஆனா அவர் எதுக்கல. 356 சில சமயங்களில் தேவைப்படுது போல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. அது அவருடைய கொள்கைக்கு முற்றிலும் முரணானது. இந்த 2 விஷயத்திலையும் வந்துதான் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் வந்து முரண்பட்டு நின்றிருக்கிறார். மற்றபடி ஏழை எளியவர்களுக்கு இருக்கிற விஷயத்துல என்னைக்குமே முரண்பட்டு நின்றதில்லை. இன்னைக்கு டிஎம்கேல உள்ளவங்க வந்து இவங்க என்னங்க அரசியல் தலைவர்கள்? ஜெயலலிதா காலத்துல இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அரசியல்ல? அரசியல் கொள்கை முடிவு எடுக்கிற ஒரு குழுமத்துல இவங்க உறுப்பினர் இருந்திருக்காங்களா? அப்படி கொள்கை முடிவெடுக்கிற ஒரு குழுன்னு சொல்லி அங்க இருந்திருக்கா? ஜெயலலிதா பீரியட்ல ஏடிஎம்கேல இருந்திருக்கா? அதனால இன்னைக்கு இருக்கிறதுல என்னன்னா, அதாவது டிஎம்கே பதவிக்கு வந்தாலும் சில குழுமங்களுக்கு வந்து அதிக வலிமை பெறுவார்கள். அதாவது இப்ப இவங்க காங்கிரஸுக்கு சில பெருமுதலாளிகள் ஆதரவு இருந்தது. டாட்டாலாம் முதல்ல காங்கிரஸுக்கு தான் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தொடர்ந்து அவங்க காங்கிரஸும் ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிஜேபிக்குன்னு சொல்லி ஆதரவு வந்து பெருகிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் பதவிக்கு வராது. அந்த அந்த பெரு முதலாளிகள் கூட்டத்துல காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்க யாருமே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தங்களுக்கு வந்து வலிமை சேரும்னு சொல்லி நினைக்கிறவங்க, இப்ப பரம்பரையா டிஎம்கேல இருக்கிறவங்க தொழில் அதிர்வாகவும் இருக்காங்கன்னு சொல்லி வைங்க, அவங்க டிஎம்கேக்காக வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேனால இந்த எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த கோயம்புத்தூர் சைட்ல எல்லாம் இருக்காங்க, பல மாவட்டத்தில் இருக்காங்க. ஏடிஎம்கே கூட இருந்து அதனால பலனடைஞ்சவங்க இருக்காங்க. அவங்க தொடர்ந்து வந்து ஏடிஎம்கே ஆதரிக்கிறாங்க. எதனாலன்னா இங்க டிஎம்கேயும் வரலாம் ஏடிஎம்கேயும் வரலாங்கிற நிலைமை இருக்கிற வரைக்கும் இந்த டிஎம்கே பக்கம் இருக்கவங்க டிஎம்கே பக்கம் சாலிடா இருப்பாங்க, ஏடிஎம்கே பக்கம் இருக்கிறவங்க ஏடிஎம்கே பக்கம் சாலிடா இருப்பாங்க. இப்ப டிஎம்கேல வந்து இவங்க எல்லாம் சாலிடா இருக்காங்கிறது டிஎம்கே ஒரு அடிஷனல் சப்போர்ட். ஆனா டிஎம்கே உடைய அடிப்படை கொள்கைகள் வந்து திராவிட கழகத்துல வந்து பெரியார் சொன்ன அடிப்படை கொள்கைகள் வந்து அவங்க வந்து மாறுபடல. அந்த அடிப்படை கொள்கை சில கொள்கைகள்ல வந்து காலத்துக்கு தகுந்தபடி அவங்க இது கடவுள் இல்லைன்னு சொல்றது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு திருமூலர் சொன்னது வந்து இவர் எடுத்திருக்காரு, அண்ணா எடுத்திருக்காரு. அந்த மாதிரி அரசியலுக்காக செஞ்சிருக்காங்க. ஆனா சீர்திருத்த திருமணம் சொல்லி இருக்கிறதா இருக்கட்டும், மூவலூர் ராமாமிர்த அம்மாளுடைய பேர்ல வச்ச திட்டமா இருக்கட்டும், எத்தனையோ திட்டங்கள் வரிசையை சொல்லிட்டே போலாம். இவரு ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு போட்ட திட்டங்கள் இது எல்லாமே எதை காட்டுதுன்னா அவங்களுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து அவங்க விலகி போல. இந்த அடிப்படை கொள்கைனா என்னன்னு தெரியாதவங்க எனக்கு ஏடிஎம்கேல வந்து பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. அதுதான் டிராஜடி. இவங்களுக்கு வந்து திராவிட கொள்கைனா என்னன்னு தெரியாது. ஏதாவது கேட்டா சரி அதெல்லாம் படிச்சவங்க பேச வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது நமக்கு கிடைச்ச டிராஜடி, அந்த கட்சிக்கு மட்டும் இல்ல, தமிழகத்துக்கு கிடைச்ச டிராஜடி. அதுதான் வருத்தம். அதனால இவங்க வந்து இவங்க பிஜேபியோட அடகு வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா இவங்களுக்கு பிஜேபி கூட வந்து ஏதாவது முரண்பாடு ஒண்ணுமே கிடையாது. கொள்கை இருந்தா தானே கொள்கை முரண்பாடு இருக்கும். இப்ப உள்ள ஏடிஎம்கே காரங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? கொள்கை வேற கூட்டணி வேறங்கிற கொள்கை இருக்கு சார். அது சொல்லிக்கிறாங்க. கொள்கை இல்லாதவங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வளவுதான். இவங்களுக்கு அப்படிப்பட்ட சிரமமான கொள்கை எதுவுமே கிடையாது. இவரே வந்து ஏடிஎம்கே ஏஐஏடிஎம்கே பேர் மாத்தினாரு. மாநில கட்சிகள் தடை செய்யப்படலாம்னு அவருக்கு ஒரு ரகசிய தகவல் வந்தது. எம்ஜிஆர் எமர்ஜென்சி சமயத்துல உடனடியா வந்து அந்தமான்ல ஒரு பிரான்ச் இருக்கு, கர்நாடகால ஒரு பிரான்ச் இருக்குலாம் காட்டி ஆல் இந்தியா அண்ணா டிஎம்கேன்னு பேர் மாத்தினார். அது ஏடிஎம்கே உள்ளவங்களுக்கே பல பேருக்கு ஏன் மாத்தினார் தெரியாது. அந்நேரம் எம்ஜிஆர் வந்து பூடகமா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு, பின்னாடி தெரியும்னாரு. ஆனா அந்த உத்தேசம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கைவிட்டாங்க. இந்த மாநில கட்சிகளை தடை செய்யலாம்னு அப்ப அபிப்பிராயத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஐடியா இருந்தது. மெட்ராஸ், பெங்களூரு மெட்ராஸ், பெங்களூரு, கல்கத்தா இதையெல்லாம் யூனியன் டெரிட்டரியா மாத்தணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுங்க. அப்படி கூட ஐடியா இருந்தது. என்ன நமக்கு தெரியணும்னா சென்ட்ரல்ல உள்ளவங்க யாரா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும், அவங்க மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரத்தை கூட்டணும் தான் இருப்பாங்க. அதன் மூலம் பாதிக்கப்படுவது மாநில கட்சிகள் மட்டுமல்ல, மாநில மக்களும் தான். அதைத்தான் இவர் வந்து ஸ்டாலின் வந்து கோடிட்டு காமிக்கிறாரு. இந்த நடக்கவிருக்கும் தேர்தல் என்டிஏக்கும் தமிழகத்திற்கும் இடையே நடக்கும் தேர்தல் அவர் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான தேர்தல். ஆமா, இல்ல நான் ஆர் என் ரவி சொன்ன அர்த்தம் இல்லைன்னு சொல்றது இல்லை சார். அது தமிழகம் பல நாட்களாக
திமுகவா இருக்கட்டும் அல்லது படித்தவராக இருக்கட்டும் தமிழ்நாடு தமிழகத்தை வந்து வேறுபடுத்தி பார்த்ததில்லை. அரசு அதிகாரப்பூர்வமாக இதுக்கு நம்ம மாநிலத்துக்கு பேர் வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான். அது ஆனா தமிழ் அகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதை பத்தி நம்ம எந்த கருத்து வேறுபாடும் கொண்டதில்லை. அதை தமிழ்நாடுங்கிற பேரை மாத்தணும்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து தமிழகம்னு சொல்லி எழுதுறாருல்ல, அது தவறு. ஆமா. அதுதான் நமக்குள்ள அப்ஜெக்ஷன்லாம். அதுக்கப்புறம் சார், மதுரையில நேற்று காந்தி மியூசியத்துல மக்கள் நீதி மையம் கட்சி சார்பாக காந்தியை மறவோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்போ அவர் வரும்போது கமலஹாசன் செய்தியாளர்களை பார்த்திருக்கிறாரு. அதுல கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கல, பேச்சுவார்த்தை நடைபெறும். அப்போ எத்தனை தொகுதிகள் கேட்போம்ங்கிறத இப்ப எங்களால சொல்ல முடியாது. அது நாங்க பேசி முடிச்சிட்டு நாங்களே வெளியிடுவோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, கூட்டணியில ஒற்றுமையும் நோக்கமும் தான். அது எங்களுக்குள்ள தெளிவாகவே இருக்கு. அதை நோக்கித்தான் நாங்க நகர்றோம், ஒற்றுமையை நோக்கி தான் நகர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? நம்முடைய டிராஜடி, தமிழ்நாட்டு மக்களுடைய டிராஜடி, இந்த கமலஹாசன் எல்லாம் ஒரு அரசியல்வாதியை பார்த்து பேச வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். நான் கமலஹாசனுடைய அவருடைய நடிப்புக்கு வந்து நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நான் எம்ஜிஆருடைய ரசிகங்க. இனி அந்த ஸ்டேஜ்ல இருந்து யாரும் மாற்ற முடியாது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வர்ற என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே எங்க வாத்தியார் ஆரம்பிச்ச விஷயம் தான். அதுதான் ஃபாலோ பண்ணிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். நடிப்புன்னு சொல்லி பார்த்தா the film is for entertaining the people. ராஜ் கபூர் அவர்கள் சொன்னாரு, they want a dreams, we are selling dreams அப்படின்னாரு தன்னுடைய படங்களை இருந்து சொல்லும்போது. அதுதான் உண்மை. எம்ஜிஆர் அப்படித்தான் கொடுத்தாரு, ட்ரீம்ஸ் கொடுத்தாரு, நல்லா கொடுத்தாரு. அதை தான் இவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கமலஹாசன் வந்து நாயகன் மாதிரியான படங்கள்ல வந்து தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தின விதம் ஈடு இணையற்றது. சிவாஜி கணேசனுக்கு அவருடைய நடிப்பிற்கு தகுதியான ஆடியன்ஸ் கிடைக்கல, அதை புரிஞ்சுக்கிற ஆடியன்ஸ் கிடைக்கல. அதனால மிகைப்படுத்தப்பட்ட நடிப்பை அவரால் பல படங்கள்ல தவிர்க்க முடியல. ஆனா மிகைப்படுத்தப்படாத அற்புதமான நடிப்பை பல சமயங்களில் சிவாஜி வெளிப்படுத்தியிருக்காரு. தெய்வ மகன் ஆகட்டும், பாவம், பெரிய பாவம், முதல் மரியாதை, கௌரவம் படத்துல அவருடைய நடிப்பு வந்து அசாதாரணமான நடிப்பு. ஆனா இதுல வந்து அந்த மாதிரி நடிப்பு வந்து அதுக்கு ஈடு கொடுத்து நடிக்கிற ஒரு வல்லமை படைத்தவர் வந்து கமலஹாசன். எத்தனையோ என்டர்டைன்மெண்ட் படத்துல வந்து ஜிகினா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆடுறாரு, பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக ஆட வேண்டியிருக்கு. ஆனா பேசும் படம் தன்னுடைய சொந்த படம் ஒன்று எடுத்தாரு, ரொம்ப அற்புதம். யாருமே பேசாத படம், அந்த படத்துக்கு பேர் வந்து டைட்டில் வந்து பேசும் படம் அப்படின்னு எடுத்தாரு. ரொம்ப அற்புதமா வந்து புது புது முயற்சிகளை, பரிசோதனைகளை மேற்கொண்டாரு. இப்படியெல்லாம் இருந்த ஒரு அற்புதமான நடிகர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளாம் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறதா உண்மை. பார்லிமெண்ட்ல பேசுனதாகட்டும், இப்ப காந்தியை பத்தி பேசுறதாகட்டும், அடுத்து வந்து நாங்க இப்ப அரசியல் அது செய்ய போறது செய்ய, இப்ப ஒரு அரசியல் இவர் என்ன செய்ய முடியும்? இவருக்கு என்ன அரசியல் செல்வாக்கு இருக்கு இன்னைக்கு? முதல்வருடைய கெட்டிக்காரத்தன் என்னன்னா 0.5% 0.12% யாரா இருந்தாலும் நம்முடைய நண்பர்களா இருக்கிறவங்கள நண்பர்களாவே வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அதனால கமலஹாசன் அங்க இருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு அரசியல் பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆமா, ஒரு தொகுதியே கேட்க மாட்டாரா சார்? அப்படியே போறாலும் போயிடுவாரு, தொகுதியை கேட்காம. அவருக்கு மிஷன் அக்கம்ப்ளிஷ்டு. அவருக்கு 74 வயசு ஆகுது, 72 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் தான் இதா இருக்காரு, எம்பி ஆயிருக்காரு. 77 வயசு ஆகுற வரைக்கும் அவர் எம்பியா இருக்க போறாரு. மிஷன் அக்கம்ப்ளிஷ்டு. தனக்கு ஒரு ரெலவன்ஸ் கிடைச்சிருச்சு. மக்கள் நீதி மையத்துடைய மிஷனும் ஒண்ணுதான் அப்படின்றீங்க? ஆமா, ஒண்ணுதான். திருமாவளவன் வந்து இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த அதிகார பகிர்வெல்லாம் பத்தி பேசலாம், அது வரைக்கும் வெற்றி பெறுவதை பத்தி மட்டுமே தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதிமுக வெற்றி பெற்றால் RSS தான் நாட்டை ஆளும், தமிழ்நாட்டை ஆளும் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறத திரும்ப திரும்ப சொல்றாரு. இன்னைக்கு அது அந்த திருவள்ளுவருக்கு காவி பூசினதுல ரெஃபரன்ஸ்ல திரும்பவும் சொல்றாரு. RSS தான் அதிமுகவை கட்டுப்படுத்தி ஆளும், அதனால அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக தான் ஆட்சிக்கு வரணும், தேர்தலில் ஜெயிக்கணும், அதுக்கு பிறகு அதிகார பகிர்வு எல்லாம் பத்தி பேசிக்கலாம் தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப இப்போதைக்கு அதை தள்ளி போடுற மாதிரியான ஸ்டேட்மெண்டா, இல்ல அதுல கமா ஏதாவது இருக்கா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, தள்ளி போடுற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா திருமாவளவனும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள சமூக பொருளாதார அரசியல் சூழலை என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவானவங்க. இப்ப எந்த நேரத்துல இங்க அதிகார பங்கீடு நடக்க முடியும் அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு தெளிவு இருக்கு. இன்னைக்கு அது சமயம் கிடையாது அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்கு இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க எங்களுடைய கொள்கையில இருந்து மாறுபடல, அதிகார பங்கீடு வேணும்னு சொல்லி கேட்கிறோம். ஆனா எப்ப வேணும் அப்படிங்கிறது வந்து மற்றவங்க முன்னாடி நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற மாதிரியான ஒரு சீனை உருவாக்க மாட்டோம். எங்களுடைய ஒற்றுமை எங்களுக்கு முக்கியம்.
இந்த நேரத்துல தேர்தல் ஒற்றுமையை சந்திப்போம், பின்னால பேச வேண்டிய நேரத்துல பேசிக்குவோம். ஐ திங்க் இட்ஸ் வெரி மெச்சூர் அப்ரோச். பட் அதுல கம்யூனிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக பங்கேற்காது சார் ஆட்சியில. இந்த மாதிரி ஒரு ஆமா, செட் ஆமா, ஆமா. அமைப்புல அவங்க பங்கேற்கல. அது அவங்களுடைய கொள்கை நிலை ரொம்ப காலமா இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அஹ், உள்துறை அமைச்சராக பிரதிநிதியை அனுப்புனதுதான் இந்திரஜித் குப்தாவை. ஆமா. அதனால அவங்க வந்து ஒருவேளை அவங்க காலம் கனிந்திருக்கிறது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க பிரதிநிதிகளை அனுப்புவாங்க, கேட்கலாம். அல்லது அனுப்பாமலும் இருப்பாங்க. அது அவங்களுடைய அப்பப்போ அவங்க முடிவு பண்றதாக இருக்கும். பட் அவங்க 2 பேருடைய அணுகுமுறைக்கும் திருமாவளவன் அணுகுமுறைக்கும் அடிப்படையில வேறுபாடு இருக்கு. அவங்க அதிகாரத்தில் பங்கு பெறுவதன் மூலமாகத்தான் எம்பவர்மெண்ட் வரும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியான பார்வை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கட்சி வந்து அதிகார பங்கீடுக்கு சம்மதிப்பாங்க எப்படின்னா அவங்க மெஜாரிட்டியா இருக்கும்போது, அவங்க மெஜாரிட்டி இருக்கணும். ஆமா, இருக்கும்போது பெருந்தன்மையோட அதிகார பங்கீடுக்கு சம்மதிப்பாங்க. மற்ற தன் கூட இருக்கிற சிறிய கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பொறுப்புகளை வந்து கொடுப்பாங்க. நான் அது வெஸ்ட் பெங்கால் அதை பார்த்திருக்கேன். அது லெப்ட் ஃப்ரண்டா இருக்கணும், அல்லது லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்டா இருக்கணும். இடது முன்னணி அல்லது இடது ஜனநாயக முன்னணியாக இருந்தால் பங்கேற்பாங்க. ஆமா. வேறு முன்னணிகள்ல இவங்க ஒரு கடைசியில இருக்கக்கூடிய 1-2 கட்சிகள்ல அவங்களும் ஒரு ஆளா இருக்கும்போது அவங்க ஒரு சீட்டு, ஒரு அமைச்சரவையில ஒரு சீட்டு வாங்கிட்டு அவங்க போறது இல்லை. அதை உறுதியாக வச்சிருக்கிறாங்க. அது ஆட்சிக்கே போகலைனாலும் பரவாயில்ல, மக்களுக்காக போராட்ட களங்கள்ல மக்களோட நிற்கிறது தான் எங்களுடைய பணின்னு சொல்றாங்க. அதன் மூலமாக அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத நம்புறாங்க. பட் அம்பேத்கரிஸ்டுகள் வந்து அப்படி பாக்குறது இல்லை. ஆட்சியில பங்கு பெற வேண்டும், அதன் மூலமாகத்தான் எம்பவர்மெண்ட் கிடைக்கும், இவ்வளவு நாள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எம்பவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் அப்படின்னு அவங்க உறுதியாக நம்புறாங்க. நீங்க சொல்றதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, இந்திய பிரதமர் பதவி ஜோதி பாசுவுக்கு ஆஃபர் பண்ணினாங்க ஜனதா பார்ட்டியோட சேர்ந்து. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி ஜோதி பாசு சொல்லிட்டாங்க. நம்ம வலிமை இல்லாத இடத்துல ஒரு போய் உட்கார்ந்தோம்னா நம்ம செய்ய நினைக்கிறது எல்லாம் நம்மளால செய்ய முடியாது. நம்ம பழி வாங்குறது தவிர எதுவும் நடக்காது. நம்ம மேல பழி மட்டும்தான் வரும். அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இது பண்ணக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் போஸ்டே வேண்டாம்னு சொன்னோம். ஆனா அதை வந்து அவர் வரலாற்று பிழைன்னு அப்புறம் சொன்னாரு சார். ஆமா, அவர் ஆசைப்பட்டாரு. அவர் தனி மனிதன் முறையில் அவர் ஆசைப்பட்டாரு. என்னுடைய அதாவது ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இந்தியன் பாலிடிக்ஸ்ல. அதனால அவர் என்ன நினைச்சாருன்னா, நாங்க மைனாரிட்டி இருந்தா கூட நான் வந்து உதறி தள்ளுற மாதிரி என்னோட பேச முடியாது. அவர் உண்மையிலேயே அது மாதிரி பேசுவார். முடிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டாருன்னா உதறி தள்ளுற மாதிரி பேசிடுவாரு. இதுதான் பண்ணணும், பண்றதுதான் பண்ணுங்க, இல்லைன்னா நாங்க இதுக்கு உங்க கூட இருக்கணும், இது மாதிரி பேசிடுவாரு. அது எல்லாருக்குமே ஒரு அச்சத்தை கொடுத்தது ஜோதி பாசு பத்தி. அவர் ஜோதி பாசு நினைச்சாரு அந்த பாலிசியில நம்ம வந்து அவங்கள நம்ம பக்கம் எடுத்துட முடியும். அது அவங்களுக்கு தேவையானதுல ஒரு 4-5 அடிப்படை விஷயங்கள்ல வந்து சமூக பொருளாதார மாற்றத்திற்கான சட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னா இடதுசாரி தன்மை வந்து அரசியல்ல வந்து நிலை பெற்ற வலிமை மிகுந்த ஒரு கட்சியாக ஒரு குடும்பமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. ஜோதிபாசு நினைச்சாரு அப்படி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சாரு, என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாரு. இவங்க நினைச்சாங்க இல்ல முடியாதுன்னு நினைச்சாங்க. பச்சூரி இவங்க நினைச்சாங்க இது முடியாதுன்னு நினைச்சாங்க. அது ஜோதிபாசு நினைச்சதை விட இவங்க நினைச்சதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பண்ணிட முடியும்னு சொல்லி விபி சிங் நினைச்சாரு, பண்ணினாரு, அவர் பதவியே பறிச்சாங்கல்ல. அப்ப இங்கேயும் ஜோதிபாசு அது மாதிரி பண்ண நினைச்சிருந்தாருன்னா அவர் பதவி அது மாதிரி பறிச்சிருக்கலாம். there was a possibility. அதுக்கப்புறம் சார் நேற்று அங்க மதுரையில கமலஹாசன் நடத்திய அந்த விழால முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பேசியிருக்கிறாரு. காந்திங்கிற பெயரே இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவோட அந்த நரேகா திட்டத்தை மூடிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி காந்திங்கிற பெயரை மறைக்க நினைக்கிறது. ரூபா நோட்ல இருந்தும் காந்தியை தூக்குனாலும் தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அது குறித்து உங்களுடைய பார்வை சார்? தூக்குனாலும் தூக்குவாங்க. சவர்காருக்கு பாரத ரத்னா வழங்குவது மிக பொருத்தமாக இருக்கும்னு RSS கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு. RSS அமைப்புடைய தலைவர் வந்து பேசியிருக்காரு, மோகன் பகவத். அடுத்து அவர் வந்து சவர்காரை வந்து நாட்டின் தந்தைன்னு கூட சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாது? காந்தி நேருங்கிற 2 பிம்பங்கள் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் அவங்களை பொறுத்த மட்டும். அது மதச்சார்பின்மை, சோசியலிசம் அப்படின்னு 2 சொல்லுக்காகவா சார்? அந்த நடைமுறைகளுக்காக, வெறும் சொல்லு இல்ல, அந்த நடைமுறைகளுக்காக.
அதுக்கப்புறம் இன்னும் 2 செய்திகள் இருக்கு சார். அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் சார். குஜராத் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு திருமணத்திற்கும் பேரண்டல் கன்சென்ட், பெற்றோருடைய சம்மதம் கட்டாயமாக வேண்டும் ஒரு திருமணத்தை பதிவு செய்வதற்கு அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜஸ் ஆக்ட்ல பேரண்டல் கன்சென்ட்டை கம்பல்சரி ஆக்குறாங்க பதிவு செய்வதற்கு. இது எப்படி பார்க்கிறீங்க நீங்க? எல்லா மாநிலங்களுக்குள்ளேயும் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஆனா இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. 18 வயசுக்கு மேல வந்து சுயமாக முடிவெடுக்கும் உரிமை வந்து இளைஞர்களுக்கு உண்டு. அதுக்கு எதிரானது இது வந்து. அது கான்ட்ராக்ட் ஆக்ட் சார். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அது தகுதி வந்துருது 18 வயது ஆன உடனே. அது கலோனியல் ஆக்ட். பாரதிய தன்மை வேண்டாமா? இனிமே எந்த சினிமால எந்த ஹீரோயினும் நான் 18 வயசு ஆச்சு நான் மேஜர் தெரியுமான்னு டயலாகே பேச முடியாம போயிடும். இதெல்லாம் ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டுல நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நாடக காதல் அதோட சேர்த்து இந்த மாதிரி விஷயங்களும் பெற்றோருடைய ஒப்புதல் இல்லாம திருமணம் நடக்கக்கூடாதுங்கிற பேச்சு அப்பவும் பேசினாங்க. அது எல்லாமே ஒரே குவார்டர்ஸ்ல இருந்து வர்ற செய்திகளாகத்தான் இருக்கு. அதை இங்க உள்ள மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் படத்தை போட்டு கட்சி நடத்தினவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க அல்லது அதுக்கான குரலை எழுப்புனாங்கிறது பெரிய சோகம் தான் அது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு செய்தி சார், எக்கானமி தொடர்பாக. நாட்டுல இருந்து அந்நிய நேரடி முதலீடு இந்தியாவுக்குள்ள வந்தது பெரிய அளவுல வெளியில போகுது. தொடர்ந்து 4 மாசமாக வெளியில போகிற ஃப்ளோ அதிகமாக இருக்கு. உள்ள வர்றதை விட வெளியில போறது அதிகமாக இருக்குன்னு ஒரு செய்தி இருக்கு சார். அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? அதையெல்லாம் பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இங்க உள்ள தமிழ்நாடு தொடர்பான பிரச்சனைகள்ல எல்லாரும் நிறைய பேசுறாங்களே, எப்படி? வழக்கமா இப்படி அவுட்ஃப்ளோ அதிகமாகிறது எப்படின்னா, எந்த அவுட்ஃப்ளோ அதிகமா போகுதுன்னு பார்த்தா, இன்ஃப்ளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபாரின் இன்ஃப்ளோ வர்றதுல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்கிற நம்முடைய சகோதரர் வந்து சம்பாதிச்சு அனுப்புற பணம். அது ஒரு அப்ரிஷியபிள் பொசிஷன். அது எப்பயுமே மாறாது. அது வந்துகிட்டே தான் இருக்கும். மற்றபடி வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல வந்து பெரும்பாலும் சில நாடுகள்கிட்ட கூட நமக்கு வந்து ட்ரேட் டெபிசிட் இருக்கு. அமெரிக்கா மாதிரி நாடுகள் கூட ட்ரேட் டெபிசிட் இருக்கு. அமெரிக்கா அதை பத்தி கவலைப்பட்டாங்க. இப்ப சைனா கூட எல்லாம் நமக்கு ட்ரேட் டெபிசிட் ரொம்ப ஜாஸ்தியா, நமக்கு விரோதமான ட்ரேட் டெபிசிட் அங்க வந்து இருக்கு. இப்ப இந்த மாதிரியான ட்ரேடு, பெரிய பெரிய ட்ரேடு பண்றவங்க வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் நல்லா புரிஞ்சு வச்சவங்க இருப்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து பொதுவா இந்த மாதிரியான அவுட்ஃப்ளோ ஜாஸ்தியா போகுதுன்னா அவங்க வந்து 2 காரணங்கள்னால போகும்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன் சரியில்லை. அப்ப பல நாடுகள்ல வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து பயங்கரமான வீழ்ச்சி இருக்கும். பல நாடுகள்ல மூலதனம் நம்ம போடுறது, இன்வெஸ்ட் பண்றது பாதிக்கப்படும். இது மாதிரி காரணங்கள் இருக்கும். அல்லது நேஷனல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும்னு அவங்க பயந்தாங்கன்னாலும் அதனால இந்த அவுட்ஃப்ளோ வந்து ஜாஸ்தியா இருக்கும். முக்கியமான காரணம். 3வது காரணம் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் வளராது. அப்ப இப்ப இருக்கிற ப்ராஃபிட்டை எடுத்துட்டு போயிடும். உதாரணமா சில்வர் வந்து 425 ரூபாய் வரைக்கும் போச்சு. இப்ப அதுக்கப்புறம் குறைஞ்சு இன்னைக்கு 270 ரூபாய் என்னமோ வந்திருக்கு. சில்வர் வந்து இப்ப செமிகண்டக்டர் இது மாதிரி 4 பெரிய இண்டஸ்ட்ரி வந்து சில்வர் வந்து தங்களுடைய மூலப்பொருளா பயன்படுத்துறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல சில்வர் விலை போறதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து ப்ராஃபிட் வந்து அது வந்து பாதிக்கும். அப்ப பொதுவா எதிர்பார்க்கப்படுறது சில்வர் ஒரு 350 இந்த மாதிரி ரேட்ல வந்து ஸ்டேபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப சில்வர் வாங்கி போட்டவங்க எல்லாருமே வித்துத்தானே போயிருவாங்க. 425க்கு வித்துட்டாங்கன்னா அவங்கவுங்க டன்னா வாங்கியிருந்தாங்க. நிறைய பணம் வந்தோடனே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிருவாங்க. இது மாதிரி பல காரணங்கள் இருக்கும். ஆனால் பொதுவாக ஒரு இன்ஃப்ளோ நல்லா நடந்துகிட்டு இருந்த ஒரு நேரத்துல வந்து அவுட்ஃப்ளோ ஜாஸ்தி ஆகுறது அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு செயல் கிடையாது இந்திய பொருளாதாரம். ஓகே சார். இது தவிர இன்னும் ஒரே ஒரு செய்தி இருக்கு. என்ன வேண்டுமானாலும் பதவிக்காக ஓபிஎஸ் செய்வாரு அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாரு. நேற்று நாம பேசிய செய்தியோட தொடர்புடைய ஒரு செய்தியாக இருக்கிறதுனால அதை பற்றியும் கேட்டுட்டு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். என்ன வேண்டுமானாலும் செய்வாரு பதவிக்காக ஓபிஎஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தமா அப்படின்னு லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்றாங்க. அது இன்னொரு முன்னாள் அமைச்சர் சொல்றாரு. திமுக பக்கம் போறாருங்கிற செய்தி வந்த உடனே அவங்க எல்லாரும் கடுமையாக பேசுறாங்க.
ஆனா எம்ஜிஆர் உட்பட எல்லாரும் திமுக இருந்து வந்தவங்கங்கிறது இவர்களுக்கு யாராவது ஒருத்தர் நினைவுபடுத்தணுமா என்னங்கிறது தெரியல. இவங்க சொல்றதுக்கெல்லாம் என்னுடைய ஒரே பதில் நம்ம பாட்டுன்னு சொன்னதுதான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அவ்வளவுதான். அது சொல்றதுக்கான தகுதி தினகரனுக்கு இருக்கா? சார், வெள்ளுடை அணிந்த வள்ளுவர் சொன்னதா இல்ல காவி உடை அணிந்த வள்ளுவர் சொன்னதா சார்? அதாவது காவி இல்லாத வேற எந்த உடை அணிந்திருந்தாலும் சரி அவர்தான் வள்ளுவர். அவர்தான் அந்த உடைய ஏத்துக்கலாம். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம்.